அனைவருக்கும் வணக்கம். இன்று மாபெரும் கவிஞன், திரையுலகத்தின் மிகப்பெரிய சகாப்தம் கண்ணதாசனை பற்றி நான் அறிந்த ஒரு சில விஷயங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிறுகுடல்பட்டியில் கண்ணதாசன் அவர்கள் பிறந்தார். மிக செல்வந்த குடும்பம், வசதியான குடும்பம், வீட்டில் 8 பிள்ளைகள். இவருடைய பள்ளி படிப்பு 8ஆம் வகுப்பு வரை தான். 8ஆம் வகுப்பு அந்த கிராமத்திலே படித்தார். அதன் பிறகு இவருக்கு படிப்பு வரவில்லை. சென்னைக்கு சினிமா துறையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சென்னைக்கு சென்றார். அங்கு பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு அவமானங்கள், பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் கடந்து பல்வேறு துறைகளிலும் அவர் பணியாற்றினார். பாடலாசிரியராக, கவிஞராக, துணை இயக்குநராக, தயாரிப்பாளராக, பத்திரிகையாளராக, இதழாசிரியராக போன்ற பல்வேறு துறைகளில் அவருடைய பங்கு உண்டு. அதன் பிறகு அவருடைய திருமண வாழ்க்கை என்றால் 3 மனைவிகள், 15 பிள்ளைகள். முதல் மனைவி பொன்னம்மாள் இவரிடம் மிக அன்பாகவும் பாசமாகவும் உண்மையாகவும் நல்ல நேசிக்கக்கூடியவர். கடைசி வரை இவரை அன்பாக பார்த்து கொண்டார். கடைசியாக விசாலி கண்ணதாசனுடைய தாயார் தான் 3வது மனைவி. அவர் கல்லூரியில் ஒரு விரிவுரையாளராக பணியாற்றினார். அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ முறை அவரிடம் சொல்லியும் அவர் மறுத்து கடைசியாக திருமணம் செய்து கொண்டு விசாலி கண்ணதாசன் அவர்கள் குழந்தையாக பிறந்தார். அவர் 4 வயது இருக்கும் பொழுதே இவர் மறைந்து விட்டார். இந்த 15 பிள்ளைகளில் முதல் மகன் என்றால் கண்மணி சுப்பு, கடைசி குழந்தைனா விசாலி கண்ணதாசன். அவரும் தமிழை அதிகமாக முழுமையாக நேசிக்கிறார். இன்று உலக நாடுகளில் சென்று தன் தந்தையாருடைய பெருமைகளை பரப்பி வருகிறார். அதன் பிறகு இவர் தமிழ் மீது கொண்ட அதிக மோகத்தால், விருப்பத்தால் கம்பராமாயணத்தில் எடுத்துள்ள அனைத்து செயல்களையுமே, பாரதியாருடைய அனைத்து பாடல்களையுமே கற்றுத் தேர்ந்தார். 2வது கம்பன் என்று போற்றப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய அரசவை கவிஞராகவும் திகழ்ந்தார். அதன் பிறகு இவருடைய அரசியல் வாழ்க்கையை என்று எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர், கலைஞர், புலமைப்பித்தன், சிவாஜி மற்றும் அறிஞர் அண்ணா போன்ற எண்ணற்ற தலைவர்களும் இவருடைய நட்பு இருந்தது, பழக்கவழக்கம் இருந்தது. இருந்தாலும் அவர்களை பற்றி மேடைகளிலே புகழ்ந்தும் பேசுவார், தாழ்த்தியும் பேசுவார். இவர் தமிழை நேசித்த காரணமாக தான் இவரை விட்டுவிட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை, தமிழை தன் உயிர் போல கருதின் காரணமாக தான் இவர் நம்ம வீட்டு குழந்தை என்று இந்த கண்ணதாசனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் செய்த தவறையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு உலக நாடுகளுக்கும் சென்று இவருடைய பங்கும் உண்டு. இவர் கடைசியாக மறைந்த போது 78 பாடல்களை எழுதிவிட்டு தான் பஞ்சு அர்நாத் சலம் என்ற ஒரு தயாரிப்பாளரிடம் கொடுத்துவிட்டு தான் அவர் அமெரிக்காவுக்கு சென்றார். இவருடைய உடல் நலத்துக்கு முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வர் டாக்டர் எம்ஜிஆருடைய பங்கு மிக அதிகம். அதன் பிறகு இவர் எழுதிய கடைசி பாடல் தான் 1981 வெளியான கண்ணே கலைமானே என்ற பாடல். பாலுமேந்திர இயக்கத்தில் வெளிவந்த 3ஆம் பிறை என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் வெளிவந்தது, தேசிய விருது பெற்றது. இந்த படத்தில் இறுதி காட்சியில் கமலஹாசன் அவர்களுடன் நெருங்கி பழகிய அந்த நாட்களை ஞாபகார்த்தமாக எவ்வளோ செய்திகளை செய்து காப்பார். ஆனால் அவர் தெரியாத போல் அறியாத படத்தினுடைய கதை அப்படி தான் அமைந்திருக்கும். சென்று விடுவார். அந்த படத்தை பார்த்துவிட்டு கண்களில் மல்க செல்லாதவர்கள் யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உருக்கமான படம். அந்த படத்தில் கடைசியான படம் என்றால் இவருடைய பங்கு மிக அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய பாமர மக்களுக்கு இவருடைய பாடல்கள், எண்ணற்ற பாடல்கள், மிக எளிமையான கருத்துக்கள். ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர் ஒரு பேட்டியில் கூறியது என்னவென்றால், தமிழில் உள்ள இலக்கியங்கள் அனைத்தையுமே மனப்பாடம் செய்யுங்கள், அந்த இலக்கியங்கள் அனைத்திலிருந்து ஒரு 10 புதிய சிந்தனைகளை உருவாக்குங்கள், அந்த புதிய சிந்தனைகளிலிருந்து கருத்துக்களை தொகுத்துங்கள், அந்த கருத்துக்கள் மிக எளிமையாக இருக்க வேண்டும், கேட்பவர்களுக்கு மிக எளிதில் சென்றடைய வேண்டும், சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எதிர்மனையாக இருக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் வார்த்தை ஜாலமும் இந்த பாடல் இருக்க வேண்டும் என்று கூறியவர். அந்த அளவுக்கு எந்த ஒரு கவிஞனும் இந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையாக ஒரு பாடல் எப்படி அமைய வேண்டும் என்று யாரும் கூற முடியாது. இந்தியாவினுடைய மிக தலை சிறந்த அந்த தேசிய கீதத்தை எழுதிய கவிஞர் தாகூருக்கு பிறகு மிகப்பெரிய கவிஞன் என்றால் நாம் கண்ணதாசன் தான். அவருடைய பெருமையை சொன்னால் கூறிக்கொண்டே போகலாம். நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு மேடையில் போகும்பொழுது இவருடைய பாடல்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும், இவருடைய பெருமைகள் அனைத்தும்
உலக நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இவருடைய புத்தகங்கள் அனைத்து நூல்கள் அமைக்கப்பட வேண்டும். அனைவரும் இவருடைய வரலாற்றை படிக்க வேண்டும் என்று கூறினார். நாம் அனைவரும் இந்த நேரத்தில் நான் முத்துக்குமார் அவர்களுடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். கண்ணதாசன் பற்றி உங்களிடம் உரையாடுவதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.